Hi students, நம்ம இன்னைக்கு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் யூனிட் 19 ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன். ஸோ ஹவு த ஆர்கானிசம்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் த வேர்ல்ட் and how they are evaluated from one cellular to multicellular organism. Okay, ஸோ அதுதான் இந்த லெசன். ஸோ எப்படி வந்து வேர்ல்டு வந்து க்ரியேட் ஆச்சு, அந்த வேர்ல்டில் எப்படி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அண்ட் அந்த ஆர்கானிசம்ஸில் எப்படி சிங்கிள் செல் ஆர்கானிசம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக மாறிச்சு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போது ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, சரியா? ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹாவ் நம்பர் ஆஃப் தாட். இப்படி வந்திருக்கலாம், இப்படி தான் வந்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நிறைய தியரிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களோட கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, சரி. இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம் பொசஸ் டிஸ்டிங்க்ட் கேரக்டர். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். ஈவன் தோ வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஹேபிட் இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வீட்டில் வந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இப்படி யாராவது அக்கா தம்பி இப்படி இருந்தாலுமே எல்லாருமே ஹியூமன் பீயிங்னாலுமே எல்லாரும் ஒரே ஃபேமிலி அப்படின்னாலுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கமா இன் அவர் ஃபிசிக்கல் இந்த மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரே மாதிரி இருக்கமா அப்படின்னா நோ. ஓகே, மென்டலி வி ஆர் சேமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா தேர் ஷுட் பி அ வேரியேஷன். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் ஹேஸ் டிஸ்டிங்க்ட் கேரக்டர், display organizational and functional unity, entail a mechanism of origin and evolution of diversities, and maintain a balanced relationship with nature. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் கேரக்டர்ஸில் ஒத்து போகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆரிஜினைசேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், சரியா? ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷனல் யூனிட்டி. ஓகே, ஸோ இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் செய்வோம் இல்லையா? நம்மளோட ஆர்கன், நம்ம கையினா இதுக்கு தான் யூஸ் ஆகுது. நம்மளோட ஐஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, விஷனுக்கு யூஸ் ஆகுது, பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சைட். தென் அதே மாதிரி நம்மளோட லெக்ஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் வாக்கிங். எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் கையில் நடக்கிறது கிடையாது, காலில் தான் நடக்கிறாங்க இல்லையா? ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் காலில் தான் நடக்கிறோம், கையில் நடக்கிறது கிடையாது. ஓகேயா? ஸோ ஐ எம் நாட் மென்ஷனிங் த ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேயா? ஸோ அதே மாதிரி இப்போது லைன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அனிமல் மற்ற மேமல்ஸ். இப்போ மாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கால் நடக்குதா? எந்த ஒரு மாடும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கால் நடக்காது. ஓகே, தே ஷுட் வாக் வித் their 4 limbs. ஓகே, அதாவது 4 கால் இருக்குது. ஸோ 2 pairs of limbs. அந்த லிம்ஸ் மூலமாக தான் அது என்ன ஆகுது அப்படின்னா இட் மூவ்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, and entail a mechanism of origin and evolution of diversity and maintain balanced relationship. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைவர்சிட்டி இருக்குது, எவல்யூஷன், இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அந்த நேச்சர் கூட சேர்ந்து நாமளும் என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள டிஃப்ரென்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் இது எல்லாமே நம்மளுக்குள்ள ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்கிட்டையும் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹவு த வேர்ல்ட் இஸ் கிரியேட்டட், யூனிவர்ஸ் இஸ் கிரியேட்டட். ஓகே, ஆரிஜின் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நம்ம எர்த் வந்து கிரியேட் ஆச்சு. ஆரிஜின் ஆஃப் லைஃப் இஸ் லிங்க்டு வித் த ஆரிஜின் ஆஃப் எர்த். ஏன்னா நம்ம லைஃப் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதை தெரிஞ்சுக்கணும், இந்த எர்த் வந்து பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ தான் நமக்கு லைஃப் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஆரிஜினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் மே ஆரிஜின் பை த பிக் பேங் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ திடீர்னு எங்கேயோ வந்து ஜீபும்பா போட்டு கடவுள் வந்து உருவாக்கிடல. ஓகே, ஸோ எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் பை த பிக் பேங். ஸோ பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட யூனிவர்ஸோட ஃபார்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற தியரி.
The Big Bang theory explains the origin of universe. It proposes that the universe had an explosive beginning. சரியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேலக்ஸி இருக்கு இல்லையா ஸோ த கேலக்ஸி தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் clouds ஆஃப் கேஸ் ஓகே கேஸ் ஃபில்டு clouds இருக்குது ஸ்டார்ஸ் இருக்குது அண்ட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஓகே இன் அவர் கேலக்ஸி இருந்திருக்கணும் சரியா அந்த காலத்தில் அது மட்டும்தான் கேலக்ஸியில் இருந்துச்சு ஓகே நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் கேஸ் ஃபில்டு clouds தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸோ என்னாச்சு அப்படின்னா அந்த gas filled clouds இருக்கு இல்லையா the gas filled clouds that has the positive and negative electrons okay so அதில் வந்து positive negative electrons இருக்கும் so that it is attracted to each other சரியா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது அந்த போல்ஸ் மாறி மாறி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா they attracted to each other so they come closure சரியா அது க்ளோஷராக வந்து it collapse with each other சரியா ஒன்னோட ஒன்று கொலாப்ஸ் ஆகும் மோதிக்குது ஓகேயா so it comes closure due to the attraction because of the presence of ions okay positive charges and negative charges so அதில் ஆட்டம் இருக்குது அந்த ஆட்டம்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ஸோ அந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகிட்டு கம்ஸ் க்ளோஷர் டியூரிங் த க்ளோசிங் என்ன ஆகுது ரெண்டும் பக்கத்தில் வரும்போது தே கொலாப்ஸ் ஈச் அதர் ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதிக்குது ஓகே ஸோ டியூ டு த கொலாப்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா த ஆட்டம்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அவுட் ஸோ அந்த ஆட்டம்ஸ் அண்ட் த டஸ்ட் பார்ட்டிகல் தட் ப்ரெசென்ட் in the galaxy they fuse together and form planets ஓகே ஸோ அதுதான் என்னவா மாறுச்சு அப்படின்னா பிளானட்டாக மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே so the galaxy in a starting state 15 million years ago okay 15 billion years ago the galaxy that consists of stars gas filled clouds and the dust particles so due to the collapsing of the gas filled clouds okay so அந்த collapse ஆகிறதுனால gas filled clouds collapse ஆகிறதுனால ஸோ அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா the atoms are released into the galaxy the atoms and the dust particles present in a galaxy that combine together and form the planets okay அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பிளானட்ஸை ஃபார்ம் பண்ணுது ஓகே ஸோ இப்போது தீஸ் பிளானட்ஸ் ஸோ அந்த அப்படி ஒவ்வொரு பிளானட்டாக ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது தீஸ் ஃபார்ம்ஸ் த சோலார் சிஸ்டம் அப்படி தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா சோலார் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே ஸோ அந்த மில்கி வே கேலக்ஸியில் இருக்க சோலார் சிஸ்டம் இஸ் ஃபார்ம் பை த கொலாப்சிங் ஆஃப் த gas filled clouds ஓகேயா ஸோ அது ரெண்டும் ஒன்றோட மோதும்போது வெடிக்கிறது தான் பெருசாக வெடிக்கிறது ஒரு பூம் ஓகே கொலாப்ஸ் ஸோ இடிக்கிற சத்தம் நம்மளுக்கு கேட்குது இல்லையா ஸோ அதுவே எப்படி வேகமான ஒரு சவுண்ட் தானே ஸோ அது மாதிரி ரொம்ப பெருசாக க்ளவுட் வந்து மோதும்போது நம்மளுக்கு என்னாச்சுன்னா அதில் வந்து ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா பெரிய வெடிப்பு சரியா ஸோ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஸோ ரொம்ப பெருசாக ஒரு இது வெடிக்கும்போது அதிலேருந்து எப்படி பெரிய பட்டாசு வெடிக்கும்போது அதிலேருந்து நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதோ அது மாதிரி நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இதனால கொலாப்ஷன் ஆஃப் த clouds gas filled cloudsனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த பிளானட்ஸ் வந்து சோலார் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேயா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the earth was supposed to have been formed about 4.5 billion years back ஸோ க்ளவுட் எப்போ ஃபார்ம் ஆகிருக்கலாம் எர்த் வந்து எப்போ ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் சரியா இப்போ வந்து ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி க்ளவுட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு லைஃப் அப்பியர்ட் 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் சரியா ஸோ எர்த் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எர்த் வந்து ஃபார்ம் ஆச்சு ஓகேயா ஸோ எப்போ எர்த் வந்து க்ரியேட் ஆச்சோ அதுலேருந்து ஒரு 500 மில்லியன் இயர்ஸ்லேருந்தே நம்மளுக்கு லைஃப் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இந்த
எர்த் ஃபார்மேஷனில் வந்து இன்னொரு தியரி என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் பிக் பேங் தான். இங்கே நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா க்ளவுட்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டம்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டு நம்மளுக்கு வந்து லிவிங் வந்து அதாவது எர்த் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சன் இருக்குது இல்லையா, சன் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டார் இல்லையா, ஒன் ஆஃப் த ஸ்டார். ஸோ அந்த சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அது ரொம்ப பெருசாக வெடிச்சிச்சு. ஸோ அப்படி வெடித்தப்போ அதுலேருந்து ஒரு பால் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா நல்லா அதுவும் சன்லேருந்து இது பண்ணதுனால அதுவும் ரொம்ப எரிஞ்சிட்டே இருந்தது. ஸோ அது எரிஞ்சிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு ரெயின் அங்கே வந்து ரெயின் வந்து பெஞ்சுது. ஸோ அப்போ அந்த ரெயின்னால் என்னாச்சு அப்படின்னா அந்த எர்த் வந்து கூல் டவுன் ஆகி அந்த அந்த ரெயின் வாட்டர் இருக்கு இல்லையா, தே ஆர் ஸ்டோர்டு இன் அ டிப்ரெஷன்ஸ். அதில் பள்ளம் நிறைய இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த பள்ளத்துல எல்லாம் ஸ்டோர் ஆச்சு. ஏன்னா கட் பண்ணி யாரும் சைஸாக கட் பண்ணல, அது அப்படியே வெடித்து வந்தது தான். ஸோ அப்படி வெடித்து வந்தப்போ அதில் என்ன இருந்திருக்கும், நிறைய ரிஜஸ் அண்ட் ஃபரோஸ் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருந்திருக்கும் சரியா. ஸோ அப்போ அந்த பள்ளத்தில் தான் என்னாச்சு அப்படின்னா தண்ணி போய் ஸ்டாக்னண்ட் ஆச்சு, ஸ்டோர் ஆச்சு. அந்த ரெயின் வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட் ஆச்சு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் அந்த ரிட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதில் மேடுகள் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னவா ஆச்சு அப்படின்னு அதெல்லாம் என்ன அப்படின்னா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போது இந்த தண்ணி தேங்கி நின்றுச்சு இல்லையா, ஸோ அந்த பள்ளத்துலலாம் தண்ணி தேங்கி நின்றுச்சு இல்லையா. ஸோ அந்த தண்ணி என்னாச்சு அப்படின்னா அந்த ரெயின் வாட்டரில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்தது. ஸோ தோஸ் ஆட்டம்ஸ் ஆர் மோஸ்ட்லி என்னவா இருந்தது அப்படின்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக இருந்துச்சு. ஓகே, தோஸ் ஆட்டம்ஸ் ஆர் மோஸ்ட்லி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். கொஞ்சம் அதோட என்ன இருந்தது அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சு. ஸோ அதை என்ன இருக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஒன்றோட ஒன்று சேரும்போது அண்ட் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஃபியூஸ் ஆகும்போது அங்கே என்ன க்ரியேட் ஆச்சு அப்படின்னா ஆர்கானிக் ஆட்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ தோஸ் ஆர்கானிக் ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர் ஃபார்ம் அ செல் ஆர்கனல்ஸ். ஓகே, அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னவா மாறிச்சு அப்படின்னா different kind of cell organelles வந்து create ஆச்சு. So these different kind of cell organelles to fuse together and form a prokaryotic cell. Okay, first formed cell நம்ம என்ன சொல்கிறோம், prokaryotic cells அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Then these prokaryotic cells that undergoes life in for some time. So they require something. Okay, they need a change according to the environment and they need change. நம்ம டெய்லி ஒரே லைஃப் இருந்துகிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? காலையில் எந்திரிக்க வேண்டியது, ப்ரஷ் பண்ண வேண்டியது, குளிக்க வேண்டியது, ஸ்கூலுக்கு போக வேண்டியது, திருப்பி வர வேண்டியது, வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி சாப்பிட வேண்டியது, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது, தூங்க வேண்டியது, மார்னிங் எந்திரிக்க வேண்டியது, திருப்பி ரொட்டீன் லைஃப் வித்தவுட் சண்டே லீவ் சரியா. ரெகுலராக இதே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இஃப் வி ஃபீல் ஹாப்பி சரியா, கண்டிப்பாக நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஒரு 7 days ஓகேவாக இருக்கும் சரியா. ஸோ ரெகுலராக இதே லைஃப் அப்படின்னா ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், எந்த லீவும் கிடையாது, எதுவும் கிடையாது, இதே தான் ரெகுலர் லைஃப். நோ டிவிஸ், நோ செல்ஃபோன்ஸ், எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சிப்பாரு. ஸோ எப்படி இருக்கும் நம்மளோட லைஃப் ஓகேயா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், வி நீட் சேஞ்ச் இல்லையா. ஸோ அது மாதிரி இப்போது இந்த ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கும் என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ ட்ரைடு அதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா அது ட்ரை பண்ணுச்சு. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா they developed into eukaryotic cells and the eukaryotic cells developed. அதே மாதிரி அதுவும் ட்ரை பண்ணி தான் என்னாச்சு அப்படின்னா இப்போ இருக்க மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸாக அதே டெவலப்டு ஓகேயா. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து டெவலப் ஆச்சு, ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகி அண்ட் அது எவல்யூஷன் ஆச்சு. அது வந்து எவல்யூவேட் ஆகி மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக கன்வெர்ட் ஆகி இப்போ இருக்க ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஹைலி டெவலப்டு ஆர்கானிசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா. So due to the Big Bang, that is the collapse of the clouds, gas filled clouds, நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பிளானட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது, ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது 15 billion years ago ஓகேவா.
ஸோ அதில் எர்த் வந்து ஃபார்ம் ஆனது எப்போ அப்படின்னா 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அண்ட் 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த். சரி, எர்த் ஃபார்ம் ஆகி 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் எர்த் அண்ட் தி ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அண்ட் இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் தியரிஸ். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்மளை கேட்டோம்னாவே நம்ம ஒரு பர்சனை காமிச்சு அவங்கள பற்றி சொல்லு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்டில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத we will discuss in our next class. ஓகே, ஸோ ஆரிஜின் ஆஃப் லைஃப்பில் இருக்கக்கூடிய தியரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் life so that we will discuss in our next class. Thank you.